கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் இறை அழைத்தல் அல்லது கடவுளுடைய அழைத்தலை பற்றி சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம், வாசிக்கின்றோம். சில பேர் யோசிக்கலாம், அப்பாடா இன்றைய பிரசங்கம் எனக்கு இல்லை, இன்றைக்கு பிரசங்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்கலாம். ஏன் உங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் சேர்ந்து சிந்திக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய குருத்துவ காலத்திலே நாங்கள் வெவ்வேறு பணிகள் கொடுக்கப்படுகிறது. அதில் எங்களுடைய ஒரு ஃபாதருக்கு, என்னோடு இருக்கிற இன்னொரு ஃபாதருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவென்று சொன்னால், அழைத்தல் இயக்குனர். அழைத்தல்களை போய் பங்குகளிலே போய் பிள்ளைகளை சந்தித்து கடவுளுடைய அழைத்தலுக்கு யார் விருப்பமாக இருக்கிறார்கள், ஆர்வமாக இருக்கிறார்கள்னு சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு வரணும். அதுக்கு பிறகு அவர் ஒரு வீடுகளிலும் போய் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு ஒரு 2 வருடங்கள் ஒரு தொடர்பிலே இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு வீட்டிலே சென்று ஒரு எதிர்ச்சியாக அந்த ஃபாதர் போயிருக்கிறார். போய், அம்மா என்ன உங்களுடைய மகன் எங்களுடைய சபையிலே இணைந்து பணிபுரிய ஒரு குருவாக வர விரும்புகிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோரோடு கதைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஆட்சி, அந்த பிள்ளையினுடைய ஆட்சி வந்து சொன்னார், அந்த ஃபாதரை பார்த்து சொன்னாராம், ஃபாதர் இவனும் குழப்படிதான், இவனையும் பிடிச்சு கொண்டு போங்க, இவனும் குழப்படிதான், இவனையும் பிடிச்சு கொண்டு போங்க. அந்த ஃபாதர் வந்து இந்த விஷயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். இவனும் குழப்படிதான்னு சொன்னால், நானும் குழப்படி இல்லை, உங்களுடைய பங்கு தந்தை குழப்படி இல்லை, இங்கே வருகின்ற குருக்களாக இருக்கின்ற துறவிகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் குழப்படி என்றால்தான் அவர்கள் குருவானவர்களாக அல்லது செமினரியில் அல்லது குருமடத்திலே இருக்க வேண்டும்னு சொல்லி இல்லை. இது வந்து அவருடைய விளக்கம். அந்த அம்மா வந்து சொன்ன விஷயம், ஃபாதர் இவனும் குழப்படி தான், இவனையும் கொண்டு போங்க. பிரியமானவர்களே, கடவுளுடைய அழைப்பு வித்தியாசமாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எசாயா இறைவாக்கினர் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு இறைவாக்கினர். அவருடைய வாழ்விலே கடவுள் எவ்வாறு செயலாற்றுகின்றார், எவ்வாறு அவரை அழைக்கின்றார் என்பதை நாங்கள் இன்றைய முதலாவது வாசகத்திலே வாசிக்கின்றோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே தூய்மையான உதடுகளை கொண்ட நான், தூய்மையான மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற நான் எப்படியாக உம்முடைய பணிக்காக நான் வர முடியும், எப்படியாக நான் வர முடியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, கடவுளை பார்த்து அவர் கேட்கின்றார். ஆனால் இந்த தூய்மையான உதடுகள், தூய்மையானவர்கள் மத்தியிலே வாழ்கின்றவர்கள் என்று சொன்னால், அதன்படி நாங்கள் பார்க்கின்ற போது தூய்மையான இதயத்தை கொண்ட அவருடைய வாழ்விலே கடவுள் அவரை சந்திக்கின்றார். முதலாவது விஷயம், கடவுள் அவரை சந்திக்கின்றார். எந்த நிலையிலும் கடவுள் நம்மை சந்திக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, எந்த நிலையிலும் கடவுள் எங்களை சந்திக்க முடியும். இரண்டாவது வாசகத்தில் இன்றை பார்க்கின்றோம், புனித பவுலடிகளார் மிக ஒரு அழகான வார்த்தை என்று இந்த இரண்டாவது வாசகத்தில் இருக்கிறது. காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். காலம் தப்பி பிறந்த குழந்தை என்று அவர் எதனை சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் சொன்னால் அந்த 12 பேர், இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணிக்கென்று அழைத்தவர்களை நாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகின்றோம். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அந்த 72 பேரை அனுப்புகிறார், அது என்ன ஃபாதர்ன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டது.
பிள்ளைகள் அடிக்கடி மறைக்கல்வி பிள்ளைகள் கேட்பதுண்டு. இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் சீடர்கள். இயேசுவுக்கு அந்த 72 பேரை விட இன்னும் அதிகமாக சீடர்கள் இருந்தார்கள், பெண் சீடர்கள் இருந்தார்கள். இப்படியாக இந்த சீடர்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த 12 பேர் அவரோடு இருந்து, அவரோடு பார்த்து, அவரை பார்த்து வளர்ந்து, அவரோடு பயிற்றுவிக்கப்பட்டு பணிக்காக அனுப்பப்பட்ட அந்த 12 பேர். ஆனால் புனித பவுலுடைய வாழ்விலே அவர் ஒரு இடத்திலே சொல்கிறார். இன்றைய வாசகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், காலம் தப்பி பிறந்த குழந்தை. ஆனால் காலம் தப்பி பிறந்திருந்தாலும் பிற இனத்தவர்களுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரிய பொறுப்பை புனித பவுலடிகளாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். எப்படியாக இருந்த அவருடைய வாழ்வு, எப்படியாக இயேசுவை துன்புறுத்திய, அவர்கள் இயேசுவை சார்ந்தவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய வாழ்வை பார்த்தார், அவர்களை துன்புறுத்தினார். அவருடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்பட்டது. அப்பொழுது இயேசு அவரை சந்திக்கிறார். தமஸ்கு நகரிலே இயேசு அவரை சந்தித்து அவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறார். மூன்றாவதாக பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், பேதுருவானவர் மீன் பிடித்துவிட்டு களைத்து இந்த வலைகளை கழுவிக்கொண்டு வீட்டுக்கு செல்வதற்குரிய ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய வாழ்விலே இயேசு அவரை சந்திக்கிறார். மாணவர்களே, பேதுருவானவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது ஒரு மீனவர், ப்ரொஃபஷனலி ஃபிஷர்மேன், மீன்பிடித்தலே அவருடைய தொழிலாக கொண்ட ஒருவர், மீன் பிடித்து விட்டு ஒன்றுமே இல்லை, பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவருடைய முழு முயற்சியையும் செய்து எதுவுமே இல்லாத நேரத்திலே வருகின்ற போது அங்கேயும் இங்கேயும் போதிச்சு கொண்டு தொழுகை கூடத்திலும் தச்சு வேலைகளையும் செய்து கொண்டு வந்த ஒருவர் இயேசு பேதுருவானவரை கண்டு ஆழத்திற்கு கொண்டு போய் தள்ளி வலைகளை போடும் என்று சொன்னால், உண்மையாகவே பேதுருவானவர் தன்னுடைய மனதிலே என்ன நினைத்திருப்பார்? எனக்கு இவர் படிப்புகிறார், எனக்கு இவர் சொல்லுறார், நான் ஒரு ப்ரொஃபஷனலி ஃபிஷர்மேன், ஒரு தொழிலையே செய்கின்ற ஒருவன், இரவு பகலாக இந்த கடலிலே என்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கின்ற ஒருவர், ஆனால் எனக்கு இவர் இந்த மீன்பிடி தொழிலை பற்றி சொல்லுகிறார் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அங்கே இயேசு சொல்லுகின்ற அவருடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்படுகின்றார். இயேசு சொன்ன அவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார். வொகேஷன், அழைத்தல் என்ற சொல், தமிழிலே அழைத்தல் என்ற சொல் இலத்தீன் மொழியிலே ஒக்காரே என்ற சொல்லிலிருந்து வருகிறது. ஒக்காரே என்று சொன்னால் ஒபீடியன்ட் லிசனிங், பணிவாக ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்தல், பணிவாக ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்தல். இந்த பணிவாக செவிமடுப்பது என்பது குருத்துவத்துக்கு செல்லுகின்றவர்கள், துறவரத்துக்கு செல்லுகின்றவர்கள் மட்டும் அல்ல அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொருவரும், இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பணிவான இயேசுனுடைய குரலுக்கு செவிமடுக்க அழைக்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய இந்த பேதுருனுடைய வாழ்க்கை, பேதுருனுடைய இந்த சம்பவம், அவருடைய இந்த செயல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையின் அனுபவத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்கின்றது அன்பார்ந்தவர்களே. இறை மனித சந்திப்பிலே நடப்பதுதான் அழைத்தல். கடவுளை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும், இயேசுவை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த அழைத்தலை பெறுகிறார்கள் அன்பார்ந்தவர்கள். இன்றைய நாளிலே திருச்சபையிலே பல சவால்களோடு திருச்சபை பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே, இந்த ஜூபிலி ஆண்டிலே பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப்,
நம்பிக்கையின் பயணிகளாக நாங்கள் பயணிக்க திரு அவை எங்களை அழைக்கின்றது. இந்த நேரத்திலே, இந்த நாளிலே, இந்த பேதுருவானவருடைய இந்த வாழ்க்கை, அவருடைய இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு உதாரணமாக, ஒரு பாடமாக, ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களே. இறை விருப்பம், யாரெல்லாம் இறைவனை அன்பு செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து இந்த அழைத்தல் என்கின்ற இந்த கொடை வழங்கப்படுகின்றது. கடவுள் தகுதியானவர்களை அழைப்பதல்ல, மாறாக அழைத்தவர்களை தன்னுடைய பணிக்கு தகுதியுள்ளவோர் ஆக்குகிறார். God does not call the qualified, He qualifies the called என்று சொல்வார்கள். மிக அழகான ஒரு வார்த்தை, அர்த்தமான ஒரு வார்த்தை. கடவுள் தகுதியானவர்களை அழைப்பதல்ல, மாறாக தான் விரும்பியவர்களை, தான் தேர்ந்து கொண்டவர்களை அழைக்கிறார். அழைத்த பிறகு அவர்களை தன்னுடைய பணிக்கு தகுதியுடையோராக்குகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, திரு அவையிலே அழைத்தல்களுக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையோடு பயணிக்க அழைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் இந்த திரு அவையின் பணிகளிலே பங்கு பெற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இந்த அழைத்தல்களை ஆண்டவர் நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி, எங்களுடைய பங்கிலிருந்து அழைத்தல்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். நம்பிக்கையின் திருப்பணிகளாக நாங்களும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி எங்களுடைய வாழ்வை புதுப்பித்து, எங்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்து வாழ இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.